கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் எங்க ஒரு கடை கோடை போண்டா பஜ்ஜி பானிபூரி கடை அங்க ஜன்ன ಔಷಧಿ எல்லாம் பாலோட ஃப்ரெண்டு தாசன் போனாண்டி தெரியுமா யாரு தாசன் சொல்லி ஒரு தாடி வச்சு அம்மா சொல்லுவல தாச்சி அட்டாக்ல செத்து போறாங்க 60 வயசு 62 வயசு கொழுப்பு பாரு பாரு பெரிய ஆள்காரா இருக்கீங்க போறதமா போறா பெரிய புடிங்க மாதிரி மழலாம் போறாங்க தாசன் சொல்லுவலடி அம்மா தாஸ்தி சொல்லி இந்த அப்பா கூட எல்லாம் வந்திருக்காளே பூஜைக்கு அப்பாவோட வரலையா தாடி வச்சவன் பைஜு தானே அப்பா அவா வச்சிருக்கா பைஜுன்னு பேரு தண்ணி பார்ட்டி இல்லையா அப்பா எல்லாம் சொல்லியிருக்கா பேசாம இருந்தோம் ஃபுல் வெள்ளமாக்கவன் அதெல்லாம் சாதாரண கரல எல்லாம் கேடு வந்துருக்கோம் எப்போ அதுக்கு மேலே தானே கேட்டு அவங்க நிம்மதி இருக்குவாங்க ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை பொண்ணுங்க நான் சொன்னது கூட அல்லது அவன் காட்டுன்னு ஒரு குழந்தை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க அப்பா சொன்னதுதான் எனக்கு தெரியும் நான் அவனை பார்த்தது கூட ஓர்மையில்லை இவா இப்போ இருக்கா இந்த மாதிரி வந்து இறங்கினப்ப பார்த்தேன்னா அப்பா கூட எங்கேயோ சித்தூரா இல்லை கண்ணாடியில் கண்ணாடியில் அதான் எனக்கு அத்தனை ஓர்மை இல்லை அவனே என்ன கத்தியெல்லாம் வச்சுட்டு அவர் சைலாக நிற்கிறான் இங்கே கடையில் இருந்தான் பணிக்கு கொஞ்ச நாள் பாபா ஸ்டால் எப்போ சேர்த்து போனேன் 1 வருஷம் ஆயிருக்கு 1 வருஷம் ஆயிடுச்சா நான் அன்னைக்கு போய் என்னமோ அந்த மாதிரி கேட்டப்போ கூட நீ உனக்கு 6,000ன்னு சொல்லிய நீ அப்போ உனக்கு ஓர்மை இல்லையா ஏண்டி தாசன பைஜு இவா வச்சுருக்காங்க இல்லை தாசியே தான் கூப்பிடுவோம் பைஜுன்னு அவனுக்கு பேர் பைஜு வேறாரு சார்ஜி பைஜு இல்லவா சார்ஜி பூஜைக்கிற போகிறப்ப போட்டுடுவோம் எல்லாம் போயிடுச்சு டிக்கெட் மேலே விசாரிச்சு மேலே போயிடுச்சு பிள்ளையார் இருக்கு போய் எங்க அந்த சைடில் வரும் கொடுவாயிரு பிள்ளை மாமா எத்தனை தடவை கூட்டின்னு வந்திருக்கா தெரியுமா அந்த குட்டிக்கு மாத்திரம் அவனும் கைவிட்டுவிட்டான் அதுக்கும் சாமர்த்தியம் இல்லை பயமுறுத்தி அதை வாங்கணும் கிருஷ்ணனோட உள்ள இடம் வாங்கணும் அப்பாட்டேருந்தே புள்ள எழுதி வாங்கி விட்டேன் பயமுறுத்தி அப்படி இல்லை குட்டிகளுக்கு இந்த காலத்தில் வேலையாக அது தெரியுது பெரியம்மா தானே அங்கே ஆர்டர் பண்ணுறது வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டான் எல்லாரும் பிடிச்சி வழி இறக்கி விட்டுருவாங்க